25 ஆண்டுகள் விஜய்க்காக உழைத்த தன்னை புறக்கணித்துவிட்டு வேறு நபருக்கு கட்சி பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறி விஜயின் காரை மறித்து முற்றுகையிட்ட தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா ஆக்னல் தாவேக தலைமை அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்திற்கு தலைவர் விஜய் காரில் வந்தார். அப்போது தூத்துக்குடி மாவட்ட தாவேக நிர்வாகி அஜிதா ஆக்னல் தனது ஆதரவாளர்களுடன் விஜயின் காரை மறித்தார். இருப்பினும் விஜய் நிற்காமல் காரில் அலுவலகத்திற்குள் சென்றுவிட்டார். இதனால் அங்கு தள்ளுமுள்ளும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து அஜிதா ஆக்னலை சந்தித்த நிர்மல்குமார், உங்களுக்கு உரிய பொறுப்பு தரப்படும், அமைதியாக இருங்கள் என்று சமாதானப்படுத்தினார். அதனை ஏற்க மறுத்த அவர் தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், இதுபோன்ற சம்பவங்கள் எல்லா கட்சிகளுக்குள்ளும் நடக்கும் ஒன்றுதான். அண்மையில் திமுக எம்எல்ஏ ஒருவர் கூட தனது உறுப்பினர் அடையாள அட்டையை கிழித்தெறிந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக சமாளித்தார். அது கட்சிகளில் எல்லா கட்சிகள்லையும் நிர்வாகிகள் இப்போ நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கட்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500லேருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் பொதுச் செயலாளர் அங்கங்கே எப்படி பண்ணணுமா, அதில் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் எதுனா இப்போ இதொன்னும் புது விஷயம் முடியாது. எல்லா கட்சிகளிலும் அங்கங்கே ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்கே எப்படி வழங்கணுமோ அதை எங்களுடைய தலைவர் அங்கங்கே பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்கள் காலையிலேருந்து இப்போ கலைஞர் டிவி உட்பட இதை நீங்கள் காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவியை இன்றைக்கி காலையிலேருந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையிலிருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரண நிகழ்வு. போன வாரம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில். ஸோ இதற்கு மேலே கட்சியில் நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போ தானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில் பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். அது சரி செய்ய. இதனிடையே தாவேக தலைமை அலுவலகம் முன்பு தனது ஆதரவாளர்களுடன் மாலை வரை நின்றிருந்த அஜிதா திடீரென தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். 25 ஆண்டுகள் விஜய்க்காக உழைத்த தன்னை புறக்கணித்துவிட்டு பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பணம் வாங்கிக் கொண்டு வேறு நபருக்கு கட்சி பொறுப்பு வழங்கிவிட்டதாகவும், இது விஜய்க்கு தெரியாது என்றும், விஜயை சந்திக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம், செத்தாலும் பரவாயில்லை என்று முழக்கமிட்டிருக்கிறார்.
என்னத்துக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க? என்னத்தை வாங்கிட்டு பொறுப்பு கொடுக்குறீங்க? கட்சி ஆரம்பிச்சது உழைச்ச உழைப்பு இதெல்லாம் ஏதாவது ஒரு மாவட்டத்தை காட்டுங்க. இந்த மாதிரி உழைச்சத ஏதாவது ஒரு மாவட்டத்தை காட்டுங்க. 38 மாவட்டத்தை ஏதாவது ஒரு மாவட்டத்தை காட்டுங்க. ஒன்ன கூட வந்து வாங்கி பார்க்கல பொதுச் செயலாளர். ரெண்டு வருஷமா பகல இறங்கும் போமா எங்க என்னெல்லாம் வேலை செஞ்சோம். தண்ணிக்குள்ளேயே போய் சும்மா யாருங்கிறதே தெரியாது. சும்மா வந்து ஒரு வாரம் இங்க படுத்து கிடந்துட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போறாங்க. இந்த எல்லாத்தையும் நாங்க தளபதி கிட்ட காட்டாம இந்த இடத்த விட்டு அவர் எங்களால் நெருங்கவே முடியல. தளபதி எங்களால் நெருங்கவே முடியல. அதனாலதான் காரை மறிச்சோம். படிச்ச நாங்க எல்லாம் அமைதியா இருக்கு. சாவர வரைக்கும் இந்த இடத்துல தளபதி வரவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம காலையில நிக்க கூப்பிட்டு வச்சு பேச முடியாங்க. என்ன பேர்ல போகுது? எந்த வேலை பார்த்தான்? என்ன வேலை? விஷல் போட்டு கம்பேருங்க. பொறுப்பை கொடுத்துட்டு இருக்காங்க நாய். சாவர வரைக்கும் இந்த இடத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்காம காலையில நிக்க கூப்பிட்டு வச்சு பேச முடியாங்க. என்ன பேர்ல போகுது? எந்த வேலை பார்த்தான்? என்ன வேலை? சாவர வரைக்கும் இந்த இடத்துல தளபதி வரவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம காலையில நிக்க கூப்பிட்டு வச்சு பேச முடியாங்க. சாவர வரைக்கும் இந்த இடத்துல தளபதி வரவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம காலையில நிக்க கூப்பிட்டு வச்சு பேச முடியாங்க. சாவர வரைக்கும் இந்த இடத்துல தளபதி வரவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம காலையில நிக்க கூப்பிட்டு வச்சு பேச முடியாங்க. சாவர வரைக்கும் இந்த இடத்துல தளபதி வரவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம காலையில நிக்க கூப்பிட்டு வச்சு பேச முடியாங்க. சாவர வரைக்கும் இந்த இடத்துல